அவல நிலைகள், தேசத்தினுடைய சூழ்நிலைகள், வரப்போகிற தீங்குகளுக்கு தப்பிக்க வேண்டுமானால் நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் மாபெரும் மாற்றத்தை தர கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய நம்ம போகலாம். எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரத்தில் எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரத்துக்கு நாம் வருவோம். அதில் இருக்கிறதான 19வது வசனத்தையும் 20வது வசனத்தையும் வாசிக்கிறோம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் மாம்சமான திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும் துர்மனசாட்சி நீங்கள் தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். இந்த காலவெளியில the God's way, தேவனுடைய வழி இல்லை என்று சொன்னால் புதிதும் ஜீவனுமான மார்க்கம் என்ற தலைப்புல சில காரியங்களை நாம் சிந்திக்க போகிறோம். கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பரலோக பிதாவே, உம்முடைய வேதத்தின் வெளிச்சத்தை எங்களுக்கு நீர் அருளி, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை தெளிவாய் நீ நடத்தக்கூடிய சமூகத்திலே நான் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆவியானவர் நீர் எங்களோடு நீர் இடைபடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா டிஸ்டர்பன்ஸையும் கர்த்தர் எடுத்துக் கொள்வீராக. கர்த்தருடைய கிருபை மாத்திரம் இந்த இடத்துல ஆளுகை செய்வதை நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியோர் வரையும் கர்த்தருடைய மகிமை இறங்கி வரட்டும். ஆவியானவருடைய பலத்த கிரியைகளை செய்கிறார். இருதயம் திறக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிந்தனை மண்டலங்கள் திறக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய கண்கள் செவிகள் திறக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிறது மாத்திரமல்ல, இதற்கு தங்களை ஒப்புக் கொடுக்க அர்ப்பணிக்க ஆண்டவர் கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதை பயன்படுத்தும். பரலோகத்தின் மன்னாவை அருளி ஆண்டவரே, நீ எனக்கு வாயாய் பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேவனுடைய சமூகத்திலே நான் பல மணி நேரம் காத்திருந்த பொழுது கடைசியாக கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தையை வைத்து உங்களிடத்தில் பல காரியங்களை இந்த திருச்சபைக்கு தேவன் சொல்ல போகிற காரியங்களை நாம் வேதத்தின் அடிப்படையிலே நாம் தியானிக்க போகிறோம். எபிரேயர் 10 இந்த 19வது வசனத்தில் இருந்து 39வது வசனம் வரைக்கும், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இருந்து 39ஆம் வசனம் வரைக்கும் கர்த்தர் சில காரியங்களை நமக்கு சொல்லுகிறார். அவைகள் எல்லாம் ஒவ்வொன்றாய் நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சித்திருக்கிறார். அவருடைய திருச்சபையாய் நம்மை நிலைநிறுத்தி இருக்கிறார். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் சபையிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள், கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். ஆண்டவர் நமக்கு இந்த பூமியிலே ஒரு காரியத்தை வைத்து வைத்திருக்கிறார். அது என்ன காரியம் என்று சொன்னால், சபைக்கு, கர்த்தருடைய மக்களுக்கு, தேவனுடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு காரியம் வாசிக்கிறோம். புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வழி ஆச்சரியமானது, தேவனுடைய மார்க்கம் அதிசயமானது. இந்த மார்க்கத்தை, இந்த வழியை ஏற்படுத்தும்படிக்கு இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே தம்முடைய சரீரத்தை ஒப்புக் கொடுத்தார். அந்த சரீரத்தின் வழியாக ஒரு மார்க்கத்தை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் என்னதை ஏற்படுத்தியிருக்கிறாராம்? புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார். இந்த பூமியில ஏராளமான வழிகள் இருக்கிறது, ஏராளமான மார்க்கங்கள் இருக்கிறது. ஆனால் நீங்க நன்றா கவனமா கவனிக்கும்படி இந்த செய்தி ஆழமா உங்களோடு சில கருத்துக்களை பதிய வைக்கும்படி நான் விரும்புகிறேன்.
ஆவியானவர்களோடு இடைபெறுவாராக. தேவனுடைய சத்தம் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுமானால் இந்த மண்டலத்திலே கர்த்தருடைய சத்தம் விசேஷித்த கிரியைகளை செய்ய போகிறது. இந்த சத்தத்தை கேட்கும் பொழுது உங்களுக்கு மாபெரும் எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிட போகிறார். இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அநேக காரியங்களிலே ஆண்டவர் ஒரு திருப்பத்தை, ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வர போகிறார். இந்த பூமியில ஏராளமான வழிகள் இருக்கிறது. இங்கிலீஷ்ல பார்க்கணும், தமிழ்ல பார்க்கிறோம் புதிதும் ஜீவனுமான மார்க்கம் என்று சொல்லி. இங்கிலீஷ்ல நியூ அண்ட் லிவிங் லைஃப், புதிய ஜீவனுள்ள வழி என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த பூமியில எத்தனையோ வழிகள் இருக்கிறது, எத்தனையோ மார்க்கங்கள் இருக்கிறது. ஆனால் வசனம் சொல்லுகிறது மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் எல்லாம் மரண வழி. இந்த பூமியில ஏராளமான வழிகள் இருக்கிறது, ஏராளமான மார்க்கங்கள் இருக்கிறது. அவைகள் எல்லாம் மரணத்துக்கு நேராய் நடத்துகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக ஏற்படுத்தி வைத்த ஒரு வழி, ஒரு மார்க்கம் நம்மை ஜீவனுக்கு நேராய் நடத்துகிறது. இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய மார்க்கத்துக்குள்ள வந்த நீங்களும் நாமும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய ஜனம். இது எல்லாருக்கும் வெளிப்படுத்துகிறது அல்ல. இதை தேவனுடைய பிள்ளைகளாய் இந்த பூமியில யாரை கடவுள் தெரிந்து கொண்டாரோ அவர்களுக்கு இந்த மார்க்கத்தை தெரியப்படுத்தி அந்த மார்க்கத்தின் வழியிலே ஆண்டவர் நடத்துகிறார். நீங்க இன்னைக்கு ஏராளமான வழிகளை நீங்கள் நினைத்து நடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த ஜீவ மார்க்கமாகி இந்த வழியிலே நடப்பதற்கு உங்க வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுப்பீங்கன்னா இதுல ஏராளமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இந்த மார்க்கத்தை கர்த்தர் எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறதில்லை. எவர்களை கர்த்தர் அழைத்தாரோ, எவர்களை தெரிந்து கொண்டாரோ அவர்களுக்கு கர்த்தர் இந்த மார்க்கத்தை, இந்த வழியை தேவன் தெரியப்படுத்துகிறார். எவர்களை கர்த்தர் முன்னுரித்தாரோ அவர்களுக்கு கர்த்தர் தெரியப்படுத்துகிறார். இந்த மார்க்கத்தின் பாதையில யார் நடக்க முடியும்னா, இந்த தேவனுடைய வழியில யார் நடக்க முடியும்னா இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள் தான் இதுல நடக்க முடியும். இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் இந்த வழியை காண்பிக்கிறவராய் இருக்கிறார். இந்த வழியை ஏற்படுத்தும்படியாய் தன் சொந்த சரீரத்தையே திருச்சபைக்காக, மக்களுக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த மாம்சத்தின் சிறை வழியாக இந்த வழியை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். மகாத்மா சொல்ல முடியாது, விவேகானந்தர் சொல்ல முடியாது, புத்தர் சொல்ல முடியாது, நானே வழி என்றவர்கள் சொல்ல முடியாது. எத்தனையோ தத்துவங்களை சொன்னார்கள். ஆனால் அவர்கள் வழியை சொல்லவில்லை, மார்க்கத்தை அவர்கள் சொல்ல முடியவில்லை. காரணம், ஜீவனுள்ள ஒரே மார்க்கம் எதுவென்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக ஏற்படுத்தி வைத்த இந்த மார்க்கம், இந்த வழி. இந்த வழியிலே கர்த்தர் நம்மை அழைத்து தேர்ந்தெடுத்து அந்த பாதையிலே நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் என்று சொல்லி இந்த ஜீவ மார்க்கத்திலே நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். பிரயோஜனமானவர்களை உனக்கு போதித்து நான் உனக்கு நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொல்லுகிற கர்த்தர் உங்களுக்கு பிரயோஜனமான வழியிலே உங்களை நடத்தி கொண்டு வருகிறார். இது தேவனுடைய வழி. இது இயேசு கிறிஸ்து நமக்காக ஏற்படுத்தி வைத்த ஒரு வேலை. இந்த வழியிலே நடக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இதை தாவீதுக்கு கர்த்தர் அவர் வெளிப்படுத்தினார். தாவீது அதனால் தான் சொல்லுகிறான், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர், உங்களுடைய சமூகத்திலே ஆனந்தமும் பரிபூரணமான பேரின்பமும் உண்டு என்று தாவீது சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கு இந்த மார்க்கத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஆகையினால்தான் சங்கீதங்களில் ஆதியாகமத்தின் புத்தகம் 18:19 சொல்லுகிறார், ஆபிரகாமே இந்த வழிகளிலே நீயும் உன்னுடைய சந்ததியாரும் நடப்பீர்கள் என்று நான் நம்பியிருக்கிறேன் என்று சொன்னார். அந்த வழியை லோத்து கைவிட்டு விட்டான். ஆபிரகாமோடு கூட வந்ததான லோத்து அந்த வழியை கைவிட்டு தான் மனதில் தோன்றின இஷ்டப்படியான வழிகளிலே அவன் கடந்து போன பொழுது அந்த சோதம் குமரா பட்டணத்தை அழிக்க வரும் பொழுதுதான் கர்த்தர் ஆபிரகாமோடு வார்த்தையை பேசுகிறார். ஆபிரகாமே, உனக்கு உன் பின்வரும் சந்ததிக்கு இந்த வழியை நான் காமிச்சிருக்கிறேன், இந்த வழிகளிலே நீங்கள் நடப்பீர்கள் என்று நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த பூமியில எத்தனையோ வழிகள் இருக்கிறது பிரதர். இந்த பூமியில எத்தனையோ வழிகள் உங்களுக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது. மனுஷனுக்கு தோன்றுகிற வழிகள், துன்மார்க்கனுடைய வழிகள், வேசிகளின் வழிகள், விக்கிரக ஆராதனைக்காரர்களின் வழிகள், எத்தனையோ தத்துவங்களை சொல்லுகிற தத்துவ ஞானிகளின் வழிகள், பாதாளத்துக்கு நேராய் நடத்துகிற வழிகள். ஆனால் பரலோகத்துக்கு நேராய் நடத்துகிற ஒரே வழி, ஜீவ வழி, அது இயேசு கிறிஸ்து நமக்காக ஏற்படுத்தி விட்ட இந்த வழிதான்.
இதை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எத்தனையோ கோடி மக்கள், 700 கோடி மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. இந்திய தேசத்திலே 130 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இந்த சிவகாசி பட்டணத்திலே 2 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் வெளிப்படுத்தாத தேவன் உங்களுக்கு இந்த மார்க்கத்தையும் இந்த வழியையும் உங்களுக்கு வெளிப்படுத்தி அந்த வழியை உங்களை நடத்தி கொண்டு வருகிறார்கள். நீங்கள் விசேஷமான பாத்திரம் என்பதை மறந்துடாதீங்க. இந்த வழியை விட்டு பெசங்காதீங்க. இந்த தேவனுடைய வழியை விட்டு விலகாதீங்க. இந்த தேவனுடைய வழியை இருக்கிற கிச்சனை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த வழி ஜீவனுக்கு நேராய் நடத்துகிற வழி. இந்த வழி ஆசீர்வாதத்துக்கு நேராய் நடத்துகிற வழி. இந்த வழியினுடைய முடிவு சமாதானம். இந்த வழியினுடைய முடிவு ஆச்சரியம், அதிசயமானது. இந்த வழியை தேடி கடைசி நாட்கள் சபைக்கு ஜனங்கள் ஓடி வருவார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இதை குறித்து அவர் சொல்லுகிறார். வாசிக்கலாம். ஏசாயா 2:3 வசனம். ஒருவர் மட்டும் வாசிங்க. மத்தவங்க எபிரேயர் 10 அப்படியே வச்சுக்கோங்க. வாசிங்க. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபுடைய தேவனின் ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். யாக்கோபுடைய தேவனுடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். அது அருமையான. அவர் தமது வழிகளை நமக்கு என்ன செய்வாராம்? அநேக ஜனங்கள், திரளான மக்கள் கடைசி நாட்களிலே ஆலயத்தை தேடி என்ன செய்வார்களாம்? ஓடி வருவார்கள். ஏன்னா அவர்கள் போய்கொண்டிருக்கிற வழியெல்லாம் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்று தெரிந்துடும். ஒரே ஒரு வழி இருக்கிறது, அது தேவனுடைய வழி. அந்த வழிக்காக இயேசு ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அது சாதாரணமாய் அமைக்கப்பட்ட பாதை அல்ல. அந்த வழியை உண்டு பண்ணும்படி தன்னுடைய சரீரத்தை கிழிக்க கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட சரீரத்தின் கிழிக்கப்பட்ட அந்த வழியின் வழியாகத்தான் அந்த புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த மார்க்கத்திலே அமைந்த உங்களை எவனையும் அந்த பாதையிலே அவர் நடத்துகிறார். அந்த பாதை கொஞ்சம் கஷ்டமான பாதை தான், கொஞ்சம் நெருக்கமான பாதை தான். ஜீவனுக்கு போகிற வாசல் அது இடுக்கமும் நெருக்கமுமாய் இருக்கிறது. இன்னொரு பாதை இருக்கிறது, விசாலமான பாதை. ஒரு பெரும் பாதை இந்த பூமியிலே இருக்கிறது. ஏராளமான ஜனங்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள். போகிறதுக்கு அந்த பாதை ரொம்ப லகுவா இருக்கிறது, ஈஸியா இருக்குது. ஆனால் அது முடிவு நரகம். அதன் முடிவு நரகம். ஆனால் இந்த பாதையிலே நீங்கள், இந்த ஜீவ மார்க்கத்திலே நீங்கள் பயணம் பண்ணும் பொழுது அதனுடைய முடிவு மகிமை, அதனுடைய முடிவு பரலோகம், அதனுடைய முடிவு தேவன். அங்கே கர்த்தர் ஆலயமாய் அவர் வீற்றிருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். இந்த தெய்வத்தை நீங்கள் தெரிந்து கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். அவரை சொந்தமாய் தெரிந்து கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமென் சொல்லுவோம். ஹalleluya. பிரதமர் சொல்றார், இயேசுவினிடத்தில் வருவது கஷ்டம், இயேசுவை விட்டு போவது அதை விட கஷ்டம். நீங்க இந்த கிறிஸ்துவின் அன்புக்குள்ளாய் வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் இந்த வழியை உங்களுக்கு காண்பித்திருக்கிறார்னா, நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் இந்த வழியில பேசலாம், இதிலே நடந்து போங்கள். இந்த வழியிலே ஆசீர்வாதம் இருக்கிறது. உள்ளே வந்ததுக்கு அப்புறம் யோசிக்காதீங்க, பல வழியை தேடாதீங்க, பல பாதையை தேடாதீங்க. எல்லா பாதையினுடைய முடிவும், வழியினுடைய முடிவும் அது மரண வழிகள் என்று சொல்லப்படுகிறது. அங்கே சமாதானம் உங்களுக்கு கிடைக்காது. இந்த புதியும் ஜீவனமான இந்த மார்க்கத்தின் வழியாக, இந்த கிறிஸ்துவின் வழியாக நீங்கள் புறப்பட்டு நடந்து போகும் பொழுதுதான் இதில் ஆசீர்வாதம் இருக்கிறது. இந்த வழியை கர்த்தர் தாவீதுக்கு காண்பித்தார். இந்த வழியை கர்த்தர் மோசேக்கு காண்பித்தார். இந்த வழியை கர்த்தர் ஆபிரகாமுக்கு காண்பித்தார். சிலர் இந்த வழியை காண்பித்து அதிலிருந்து அவங்க போகாம அவர்கள் தடபுரண்டு ஓடினார்கள், உலகத்தை பார்த்து ஓடினார்கள். தங்களுக்கு என்று ஒரு பாதையை அமைத்தார்கள், தங்களுக்கு என்று ஒரு வழிகளை அமைத்தார்கள். இன்னைக்கு ஏராளமான வழிகள் போதிக்கப்படுகிறது, ஏராளமான காரியங்களை போதிக்கப்படுகிறது. அதனுடைய முடிவு பாதாளம், அதனுடைய முடிவு மரணம். ஆனால் ஒரே ஒரு வழி, அது புதிதும் ஜீவனமான மார்க்கம். அது இயேசு கிறிஸ்துவின் வழி, அது ஜீவ வழி, அது தேவனுடைய வழி. அந்த வழியிலே நடக்கிறவங்களை கர்த்தர் மகிமையிலே சிறந்திருக்க பண்ணுங்க. ஆமென் சொல்லுவோம். ஆமென். ஜனங்கள் முக்தி அடைவதற்கு பல வழிகளை தேடிக் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் பாதை கடைசி வரைக்கும் கிடைக்காது. ஏன் அந்த உலகத்திலே ஒரே ஒரு வழிதான் இருக்குது, அது இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தி வைத்திருக்கிற புதிதும் ஜீவனமான மார்க்கம். அது
அதற்கு இயேசு கிறிஸ்து வாசலாய் இருக்கிறார். நானே வாசல், அதன் உள்ளே வருகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், நல்ல மேய்ச்சலை கண்டடைகிறான், அதிலே அழிவில்லை. இந்த சபைக்குள்ள, இந்த மார்க்கத்துக்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் வேற ஒரு வழியை நீங்க தேடக்கூடாது. இந்த மார்க்கத்தில் இந்த வழியை கர்த்தர் உங்களுக்கு காண்பித்திருக்கிறார், உங்கள் கண்களை திறந்திருக்கிறார். இந்த மார்க்கத்தில் இந்த வழிகளிலே கர்த்தர் உங்களை நிறுத்தி வைத்திருக்கிறார். இதிலிருந்து பிசங்குவதற்கோ அடிபடுவதற்கோ ஒரு நாள் நீங்க என்ன செய்யாதீங்க, நீங்க உங்க மனதை மற்ற பக்கம் செலுத்தாதீங்க. வசனம் ரொம்ப தெளிவா இருக்குது. இந்த மார்க்கத்தை உங்களை நடத்துவதற்கு கர்த்தர் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே உங்களை கழுவி இருக்கிறார். உங்களை கழுவினது மாத்திரமல்ல, அந்த வசனம் தெளிவா ரொம்ப அருமையா சொல்லப்படுகிறது. அதிலே 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு என்ன கிடைத்திருக்கிறது? தைரியம் கிடைத்திருக்கிறது. ஒரு காலத்திலே அந்த வழியை அவர்கள் தூரத்திலிருந்து பார்த்தார்கள். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு அந்த வழியிலே நாம் கடந்து செல்வதற்கு கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? தைரியம் கொடுத்திருக்கிறார். அந்த வழியிலே நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியாக மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறார். மகா ஆசாரியர் இயேசு கிறிஸ்து. அவர் என்ன செய்தார்? துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும், உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசின் பூரண நிச்சயத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டுமா? சேர கடவோம். கரங்களை உயர்த்தி உடனடியா சொல்லுவோம். இந்த வழியில உங்களை நடத்துவதற்கு, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, இந்த வழியில உங்களை நடத்துவதற்கு நீங்க இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறீங்க. இந்த வழியிலே நடப்பதற்கு அவர் உங்கள் சரீரத்தை கழுவி இருக்கிறார். உங்கள் இருதயத்தை துர்மனசாட்சி நீங்க சுத்திகரித்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வழியில யார் நடந்து போக முடியும்னா, இருதயம் சுத்திகரிக்கப்பட்டவர்கள், சிந்தையிலே சுத்திகரிக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்ட சரீரத்தை உடையவர்கள் இந்த வழியிலே நடந்து போகிறார். இன்னைக்கு பல வழிகளை ஜனங்கள் பல இடங்களிலே கேட்டு கேட்டு குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அது வழியா இல்ல இது வழியா? சரியா உறுதியா இல்லைங்க, இதுதான் வழி. இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிற வழி, இயேசு கிறிஸ்து நமக்காக காண்பித்து இருக்கிற வழி, இயேசு கிறிஸ்து தன் சரீரத்தையே அதற்காக ஒப்பு கொடுத்த அந்த வழி, இந்த மார்க்கத்திலே கர்த்தருடைய ஆச்சரியமாய் நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாப்பீங்கன்னா அங்க சொல்லப்படுகிறது. ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம், இவைகளை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தி உள்ளவன் யார்? பாருங்க, கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள். யார் அதில் நடப்பார்கள்னா, நீதிமான்கள் அதில் என்ன செய்வார்கள்? பாதகரோ என்றால் அவைகளில் என்ன செய்வார்கள்? இடறிகள். ரெண்டு கூட்டத்தாரங்க காண்பிக்கிறார். இந்த தேவனுடைய வழி ரொம்ப ஆச்சரியமானது. இதை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார் என்று வசனம் சொல்லுகிறது. இதை கிரகித்தக்க புத்தி உள்ளவன் யார் என்று வசனம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கர்த்தருடைய வழி செம்மையான வழி. இந்த வழியில யார் நடப்பாங்கன்னா, நீதிமான்கள் நடப்பாங்க. யார் நடப்பாங்க? சபைக்கு நிறைய பேர் வருவாங்க. இந்த வழியில யார் நடப்பார்கள் கேட்டா, நீதிமான்கள் தான் அந்த வழியில் நடக்க முடியும். பாதகரோ இடறி விடுவார்கள். பாதகரோ என்ன செய்வார்கள்? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அநேகர் வந்தார்கள். அவருடைய உபதேசத்தை கேட்ட பொழுது அநேகர் அவரை விட்டு என்ன செய்தார்களா? பின்வாங்கி போனார்கள். அவரை விட்டு அநேகர் என்ன செய்தார்கள்? பின்வாங்கி போனார்கள். உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க கூட உங்களுக்கு பின்வாங்கி போக வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் உங்களுக்காக அறியப்பட்ட தெரிவிக்கப்பட்ட இந்த ஜீவ மார்க்கத்தை ஞானமுடையவர்களாய், புத்தி உடையவர்களாய் இதை நீங்கள் பிடித்துக் கொள்ளும்படி இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். இன்றைக்கு விசேஷமாய் கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். யாரோ ஒருவரோடு கர்த்தர் அல்ல, இந்த முழு சபையோடு இன்றைக்கு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். சபை தேவனுடைய வழியிலே சீராய் நடக்கட்டும். சபை தேவனுடைய மார்க்கத்திலே சரியாய் நடக்கட்டும். ஆண்டவர் போட்டு கொடுத்த அந்த கோட்ல தீவிரமா நடக்கும். இப்ப அந்த பஸ் எந்த மார்க்கமா போகுது?
இந்த பஸ் எந்த மார்க்கமா போகுது கேட்கிறோம்ல, கேட்டு சரியா நாம பிரயாணம் பண்றோம். நாகர் கோயிலுக்கு போனோம், தூத்துக்குடி பஸ்ல ஏற உட்காருவோமா? சரியா நாகர்கோவில் பஸ்ல ஏற உட்காரு. நாம அப்படி இருக்கணும். ஆமே. கோயில்பட்டி போயிருந்தேன், கோயில்பட்டி பஸ்ல ஏறி உட்கார்ந்தேன். எனக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு அரை போதை இல்ல, கோயில்பட்டிக்கு டிக்கெட் கொடுங்க அப்படின்னாரு. அவர் டிக்கெட் கண்டக்டர் சொன்னாரு, எப்ப இது கோயில்பட்டி தான் தெரியும், கோயில்பட்டிக்கு எனக்கு டிக்கெட் கொடு அப்படின்னு சொன்னாரு. டிக்கெட் கொடுத்தாங்க. அந்த பஸ் ஸ்டாண்ட் அந்த வாசல்ல போய் இந்த வாசல்ல வந்து கோயில்பட்டி கோயில்பட்டி நேரம் டிக்கெட் வாங்குறாங்க. இறங்கி கீழே போயிட்டு இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் சரியாய் போதிக்கப்பட்டு தேவனுடைய வழியிலே நாம் நடக்கும் பொழுது நிச்சயமாய் நாம் போகிறதான அந்த வழிகளிலே நாம் சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை, மேன்மையை, கிருபைகளை, தேவன் நமக்கு வைத்திருக்கிற மேன்மையான ஆசீர்வாதங்களை நாம் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வோம். தவறான வழிகளிலே நாம் போய்கொண்டிருப்போமானால் கர்த்தர் வைத்திருக்கிற அந்த பாதை விட்டு வேற ஏதாவது ஒரு குறுக்கு வழியான பாதையில போய் அந்த ஆசீர்வாதத்தை, அந்த நன்மையை அதை பிடிச்சிடலாம்னு நான் நினைச்சோம்னா நிச்சயமா அது நல்லா தோற்றுப்போம். ட்ரெயின் போறதுக்கு 7 மணிக்குனா 6:55க்குனா அந்த இடத்துல சரியானாதான் அந்த ட்ரெயின் நம்மளை பிக்கப் பண்ணும். நமக்காக அந்த ட்ரெயின் என்ன செய்யாது, மிக வேகமாய் இந்த பாதை பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறது. சீக்கிரமாய் கர்த்தருடைய மகிமை வெளிப்பட போகிறது. இந்த பாதையிலே இன்றைக்கு ஒருவேளை கொஞ்சம் நீங்கள் வழிவிலை இருக்கிறீர்களா, இந்த தேவனுடைய வழியை அறிந்து புத்தி உடையவர்களாய், ஞானமுடையவர்களாய் அதிலே பிரயாணம் பண்ண இன்றைக்கு உங்களை சரி பண்ணும்படி கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். பூர்வமான வழிகள் எவைகள் என்று கேட்டு அவைகளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா, நடக்க வேண்டும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சபைக்கு புத்தி சொல்லுகிறார். ஆகையினால் ஏராளமான வழிகள் இந்த பூமியில் இருக்கிறது, ஏராளமான காரியங்கள் இந்த பூமியில் இருக்கிறது. அவைகள் எல்லாம் நித்தியத்துக்கு நேராய் உங்களை நடத்தாது, அவைகள் எல்லாம் உங்களை பூரணத்துக்கு நேராய் நடத்தாது, அவைகள் எல்லாம் உங்களை ஜீவனுக்கு நேராய் நடத்தாது. இந்த உலகத்தில் தோன்றின அத்தனை வழிகளும் மரணத்துக்கு நேராக நடத்தும் ஒரே ஒரு வழி, புதிதும் ஜீவனமான இந்த மார்க்கத்துக்குள்ள நீங்கள் சரியாய் நடப்பீர்களா, கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வழிகளிலே நடப்பவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. வேகமா போறேன். உபாகமம் 8:6 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொன்னார் இஸ்ரவேல் மக்கள்கிட்ட, என் வழிகளிலே நீங்கள் நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு நீங்கள் நடப்பீர்களானால் இந்த தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள் என்று சொன்னார். தேவனுடைய வழியில நடப்பீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதங்கள் உண்டு, நல்ல ஆசீர்வாதங்கள் உண்டு. அதுல நடப்பதுதான் ரொம்ப சிலருக்கு கஷ்டமா இருக்குது. ஏன்னா அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான ஒரு பாதை தான். ஆனா அதுல ஒரு மேன்மை இருக்கு. எந்த ஆசீர்வாதமும் ஈஸியா நமக்கு என்ன செய்ய போறதில்ல, இந்த பூமியில ஏராளமான ஆசீர்வாதம் இருக்கு. ஆனா ஒரு மனுஷன் கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் நிரந்தரமா இருக்கும், மேன்மையா இருக்கும். அது அனைவருக்கும் உங்களுக்கும் ஆசீர்வாதமா என்ன செய்யும் காணப்படும். உபாகமம் 11:22-23 அதை குறித்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் வாசிப்பீங்கன்னா தேவனுடைய வழியிலே நடக்கிறவனுக்கு கர்த்தர் அரணாய் இருப்பேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய வழியில நடந்து பாருங்க, அணுகுண்டே உங்க பக்கத்துல விழுந்தாலும் உங்களை அது தொட முடியாது. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, அணுகுண்டே விழுந்தாலும் உங்களை அது தொட முடியாது. ஏன்னா அவர் வழியில நடக்கிறவருக்கு அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா, அரணாய். அல்லேலூயா. யோபின் புத்தகம் 17:9 வாசித்தீங்கன்னா வசனம் சொல்லுகிறது, நீதிமானாகிய யோபு அந்த வழியை இறுக்கமா பிடித்துக் கொண்டான் என்று வசனம் சொல்லுகிறது. 2 சாமுவேல் 22:31 வாசித்து பார்த்தீங்களா? கடைசி அதை வாசிப்போம். 2 சாமுவேல் 22:31 வாசிக்கும் போது தேவனுடைய வழி எப்படிப்பட்டதா, உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் எப்படி இருக்கிறார், கேடகமாய் இருக்கிறார், கேடகமாய் இருக்கிறார். எப்படிப்பட்ட ஆபத்து வரலாம், கர்த்தருடைய வழியில நடக்கிற யாரையும் எந்த ஒரு வல்லமைகளும்
தொடுவதற்கு கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டாரு. 100% நான் அடிச்சு நான் சொல்ல முடியும். கர்த்தருடைய வழிகளிலே நடக்கிறவர்களை தேவன் நிச்சயமாய் அவர்களுக்கு கேடகமாய் இருப்பார். உனக்கு எதிராய் எத்தனை வல்லமைகள் எழுப்பி வரட்டும், பக்கத்துல உள்ள பாச்சு உலகமே உனக்கு எதிராக எழுப்பி வந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு கேடகமா இருந்தாங்க. ஏன் பயப்படுறீங்க? குற்றம் செய்யறவங்க பயப்படுவாங்கன்னா யார் ஒளிந்து கொள்வாங்க? குற்றம் செய்யறவங்க ஒழிவாங்க. அப்புறம் யார் பயப்படுவா? ஏதோ ஒரு தப்பு செஞ்சவங்க என்ன செய்வாங்க? பயப்படுவாங்க. ஏன் நீங்க விசாரித்து பயப்படுறீங்க? நீங்க பயப்பட தேவையில்லை. கர்த்தர் உங்களோடு கூட என்ன செய்கிறாரு? இருக்கிறார். நீங்க தேவனுடைய வழியில நீங்க வாட்டுக்கு போங்க. எத்தனை அம்பையும் எரியட்டும். நீங்க எந்த பாதையில போறீங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த பாதையில போறீங்க. ஒரு பயமும் இல்லை. இந்திரா காந்தி நடந்து போன பாதையில கூட சுட்டுறலாம். இயேசு கிறிஸ்து நடந்து போன அந்த பாதையில நீங்க போனா எவனும் உங்களை சொல்ல முடியாது. அது ஒரு மகிமையான படலம். அது ஒரு ஒளிமயமான இடம். அங்க இருள் வந்து மோதுவதற்கு எந்த அதிகாரமும் இல்லை. அங்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்க அதை வாசித்து பாருங்க அந்த வசனத்தை. மாம்சத்தின் திரை வழியாய் இரண்டாய் கிழிக்கப்பட்ட சரீரத்துக்கூடாய் அந்த பாதை அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஜீவ மார்க்கத்தை நீங்க கண்டு இருக்கிறீங்களே, இதை நீங்க அநேக நேரத்துல ரொம்ப சீப்பா இருக்கிறீங்க, ரொம்ப சாதாரணமா நினைக்கிறீங்க. பைபிளை நல்லா படிச்சு இந்த புத்தகத்தை நல்லா படிச்சு பாருங்க. தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற மகிமையான பாதையை நீங்க புரிந்து கொள்ள முடியும். மற்றவர்களை போல உங்களை ஒப்பிட்டு பார்க்காதீங்க. நீங்க நடந்து போகிற பாதையை வேற, நீங்க கடந்து செல்கிற வழியே வேற. அந்த வழியிலே தேவன் உங்களுக்கு மேன்மையை வைத்திருக்கிறார். அந்த வழி உங்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்துகிறது. அந்த வழியிலே கர்த்தர் உங்களுக்கு அரணாக கேடகமாய் இருக்கிறார். தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய வழியிலே நடக்கிறேன். கர்த்தருடைய வழி செம்மையானது. அந்த வழியிலே நான் ஒரு நாளும் துரோகம் செஞ்சது. தேவனுடைய வழியிலே நீங்கள் ஒரு நாளும் துரோகம் செய்கிறவர்களா இல்லாதீங்க. கர்த்தருடைய வழியிலே உண்மையாக நடங்க. அல்லேலூயா. இந்த வழியிலே கர்த்தர் யாரை நடத்துகிறார்னா, அவர்களை சுத்திகரித்து, அவர்களை கழுவி, அவர்களை பரிசுத்தப்படுத்தி இந்த வழியிலே கர்த்தர் அவர்களை நடத்துகிறார். 23ஆம் வசனத்தை பாருங்க. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் என்ன செய்கிறார்? இருக்கிறாரே. அதனால இந்த நம்பிக்கையில நாம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? அசையக்கூடாது. நாளைக்கு ஒருத்தர் வந்து இன்னொரு வழியை சொல்லுவான், சரி பிரதர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு. பல வழிகளை இன்னைக்கு வேதத்தை வைத்து பல வழிகளை ஜனங்களுக்கு போதித்து ஜனங்களை கெடுத்து போடுகிற கடைசி காலத்திலே வந்திருக்கிறோம். துருபதேசங்கள் தேசத்திலே மழுங்கி போய் கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் துருபதேசங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன மாமனார் இப்ப இன்னொரு ஞானசாரம் எடுத்து இன்னொரு இடத்துல போய் சேர்ந்துட்டாரு. ஞானசாரம்னா என்னன்னு தெரியல. 20 வருஷம் விசுவாசி. இயேசு கிறிஸ்துவின் பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். ஆகினால் நானும் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறேன் என்பதை விசுவாசிக்கிறேன். அதற்கு என்னை ஒப்பு கொடுத்துதான் அந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரால் நான் மூழ்கி எந்திருக்கிறேன். இந்த சத்தியம் மறுபடியும் தெரியாதனால இன்னொரு இடத்துல போய் ஞானசாரம் எடுக்கும்போது அப்ப இவரை நான் நீ கும்பிட்ட ஏற்றுவ. இப்ப நீ மறுதளிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஒரே தடவை ஞானசாரம். அது பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால. நல்ல உபதேசங்கள் தேசங்களே தெரியும். நான் முடித்த அந்த சத்தியத்துல கடைசி வரைக்கும் உறுதியாய் நிற்கும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. விலகவே கூடாது. எங்க பார்த்து சொன்ன சத்தியம் சாகிற வரைக்கும் நான் உறுதியாக நான் என்ன செய்யணும்? நிக்கணும். கண்டவன் வந்து சொல்லுகிறதெல்லாம் கேட்க கூடாது. உங்க அப்பா சொல்றதுதான் நீங்க என்ன செய்யணும்? இந்த ஒரு மணி முறைக்கிறியே. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு நாள் புதிய புதிய உபதேசங்கள் ஜனங்களுக்குள்ளே புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே,
நீங்கள் பெற்றுக்கொண்ட சத்தியத்துல உறுதியாய் அசைவில்லாதவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். அதை மறுபடியும் மறுபடியும் அறிக்கை பண்ண வேண்டும். நாளைக்கு இன்னொருத்தர் வந்து சொல்லுவாரு, நீங்க இப்படி ஒரு ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்கன்னா இன்னையில இருந்து நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்கன்னு சொல்றாரு. ஆசீர்வாதத்துக்கு ஞானஸ்தானத்துக்கு சம்பந்தம் இல்ல. நீங்க ஞானஸ்தானம் எடுத்தாதான் பரலோகம் போக முடியும், அது சத்தியம். ஆனால் நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பதற்கு தேவனுடைய வார்த்தையில நீங்கள் நடக்க வேண்டும். அதுதான் நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது ஒரு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தினது பெரிய ஆசீர்வாதம். இயேசுவின் பிள்ளையா இருப்பதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். திருச்சபையில் அங்கத்தினரா இருப்பதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த திருச்சபையில நீங்க பார்வையாளரா இருக்காதீங்க, இதுல பங்காளரா இருங்க. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை வெளியேறப்பட்டது, இதுல நீங்க பங்காளரா இருங்க. ஹல்லேலூயா. அல்லாமலும் நம்பிக்கை அறிக்கையிடுகிறதில் அசையில்லாதவர்களாய் உறுதியாக இருக்க வேண்டும். நீங்க இந்த சத்தியத்துல உறுதியா இருக்கணும், இந்த மார்க்கத்துல நீங்க உறுதியா இருக்கணும். பல பேர் பல விதமா உங்களுக்கு வந்து சொன்னாலும் அதெல்லாம் கேட்கக்கூடாது. வேதத்துல எனக்கு இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, எங்க பாஸ்டர் போதித்து இருக்கிறது, இதுல நான் உறுதியா இருக்கிறேன் என்று உறுதியா இருக்க வேண்டும். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடியவர்களை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் நீங்க என்ன செய்யணும், சொல்லணும். இந்த மார்க்கத்துல நீங்க வந்த ஒவ்வொருவரும் தேவனுடைய குடும்பம். ஒரு ஆளு சபைக்கு வரணும், அந்த வாரம் நீங்க கேட்கணும், ஏன் சிஸ்டர் சபைக்கு வரல? ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் ஆலோசனை சொல்ல வேண்டும், வேதத்தின்படி ஆலோசனை சொல்ல வேண்டும். நாளானது சமீபித்து வருகிறபடியால் இந்த மார்க்கத்தில் போய்கொண்டிருக்கிறவர்களுக்கு, இந்த வழியில போய்கொண்டிருக்கிறவர்களுக்கு திடீர்னு பல காரியத்தை பார்த்த உடனே சரி, ஓ அதுல பிடிச்சிருவோமா இதுல பிடிச்சிருவோமா, அங்க போய் இதுல இரு மனமுள்ளவன் தன் வழிகளில் நிறையற்றவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. அவர் சபைக்கு நாம சபை கூடுதல் கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம். மத்தவங்கள மாதிரி கிடையாது சபை, மற்ற தெய்வங்களை வணங்குறது போல கிடையாது. இது இந்த சபை இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட சபை. இந்த சபைக்கு இயேசு தலைவராக இருக்கிறாரு. அவர் தலை, இது சரீரமாகிய சபை. இது இப்படிதான் நடக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். இதை ஆன்லைன்ல நடத்த முடியாது, இதை பேஸ்புக்ல நடத்த முடியாது. எப்ப ஆண்டவர் ஆன்லைன்ல பேஸ்புக்ல வந்து இறங்க மாட்டாரு. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் கூடி வருகிற இடத்துல என் ஆண்டவர் இறங்கி வர வல்லவராக. அப்ப சபை கூடி வருதல் ரொம்ப முக்கியம். நாளானது சமீபித்து வருகிறபடினால் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்க என்ன செய்யக்கூடாதா? விட்டுவிடக்கூடாது. ஒரு விசுவாசி ஞாயிற்றுக்கிழமை ஆனா அவங்க எங்கதான் இருக்கணும்னு சொன்னா தேவனுடைய ஆலயத்துல எப்பேற்பட்ட பாழ்பட்டாவது ஆண்டுடைய சமூகத்தில் வந்து நடக்கணும். முடிந்த அளவுக்கு இந்த அன்பை ருசிக்க, இந்த கிருபையில நிலைநிற்க, இந்த பிரசன்னத்துல வாழ உங்களோட காலவெளியில அர்ப்பணிக்கும்படியாக ஆண்டவர். சபை என்பது சாதாரணமானதல்ல. அந்த சபைக்காகவே தேவன் தன்னுடைய சரீரத்திலே ஒரு மிகப்பெரிய பாதையை, வழியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதன் வழியாய் வந்ததுதான் சபை. கிறிஸ்துவின் வழியாய் வந்ததுதான் சபை. அந்த ரத்தத்தினால் மீட்கப்பட்டதுதான் சபை. இந்த சபைக்குள்ள இருக்கிற உங்க ஒவ்வொருவருக்காகவும் இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறார். இந்த ரத்தத்துல உண்டானதுதான் சபை. அல்லேலூயா. மற்றவர்கள் சபை விட்டு விடுவது போல நீங்க என்ன செய்யக்கூடாது? சபையில ஒருவேளை ஒரு ஆத்மா, ஒரு விசுவாசி அன்னைக்கு வரலனா நீங்க எல்லாரும் என்ன செய்யணும்? கேட்கணும். அவ வந்தா வராட்டி போறா பட்ட பாவிகளை ரட்சிக்கும்படி இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? பாவியா இருந்த ஆளெல்லாம் எங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு? சபைக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. இங்க கொண்டு வந்து தேவன் அவர்களை பரிசுத்தவான்களாய் மாற்றுகிறார், நீதிமான்களாய் அவர்களை மாற்றுகிறார். அப்பைக்கப்ப சில பழைய மனுஷன் அப்படி தூக்குவான். அவன் அப்பைக்கப்ப சிலுவையில வச்சு நங்கு 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 என்ன செய்யணும்? அடிக்கணும். இந்த லந்து நாள் என்ன நாள்? லந்து நாளா லந்து நாளா?
இதுல இருந்து நான் 40 நாட்கள் போட்டு கறி சாப்பிட மாட்டேன், மீன் சாப்பிட, முட்டை சாப்பிட மாட்டேன். எதுக்கு? மறிச்சுட்டேன். 40 நாள் எப்ப முடியும்னு காத்துட்டு பாரம்பரிய கிறிஸ்தவர்கள். என்னத்துக்கு? அடுத்தது 40 நாள் திங்காம இருந்ததுக்குள்ள அன்னைக்கு ஒரே நாள் திம்பாம இருந்தேன். அந்த நாட்களிலே பரிசுத்தவான்கள் இந்த லெந்து நாட்களை ஒரு காரியத்துக்காக ஏற்படுத்தினாங்க. ஞாயிற்றுக்கிழமை அவங்க எவ்வளவு பணம் செலவழிக்காங்களோ, கறி மீன் என்னென்னலாம் வாங்க செலவழிக்காங்களோ அதை எல்லாத்தையும் என்ன செய்வாங்க, கர்த்தருக்காக ஒரு காணிக்கை பெட்டி உண்டியில் என்ன செய்வாங்க, அதை உண்டியில் வச்சு அதுல போட்டு அதை அந்த காணிக்கையை சபைக்கு கொண்டு வந்து ஊழியர்கள் விசுவர்கள் அதெல்லாம் என்ன செய்வாங்க, வாங்குவாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு? அதெல்லாம் எல்லாமே பாரம்பரியம் ஆயிடுச்சு. சிலுவையை பற்றினதான உபதேசம் அந்த லெந்து நாள்ல மட்டும் இல்ல, சிலுவையும் இயேசுவையும் பிரிக்கிற எதுவும் நமக்கு தேவை. அப்ப சிலுவையும் இயேசுவையும் என்ன செய்ய முடியாது. பக்கத்துல பார்த்துக்கோங்க, கிறிஸ்துவையும் இயேசுவையும், கிறிஸ்துவையும் சிலுவையும், உங்களையும் சிலுவையும் பிரிக்க முடியாது. சிலுவையை கிறிஸ்துவின் மார்க்கத்துல இருந்து சிலுவை எடுத்துட்டா மத்த மார்க்கம் போலதான் இதுவும். கிரேக்கர்களுக்கு அது அவமான சின்னம், ரோமர்களுக்கு அது பலி கொடுக்கிறதான காரியம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகிய நமக்கும் உங்களுக்கு எனக்கும் அந்த ரட்சிப்புக்கு ஏதுவான தேவனுடைய மகனாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் சிலுவை எடுத்துட்டு கிறிஸ்துவர் காமிக்கிறாங்க. ஏமாந்துடாதீங்க. சிலுவையும் இயேசுவும் ஒன்று. சிலுவை இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. அல்லேலூயா. அருமையா ஃபாதர் பாடுறார், சிலுவையை முன்னால் உலகமே பின்னால், சிலுவையை முன்னால் உலகமே பின்னால், இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. அப்ப இயேசுவை பின்பற்ற வேண்டுமானா சிலுவை எடுத்துக்கொண்டுதான் யாரை பின்பற்ற முடியும்? ஆண்டவர் தான் சொன்னார், தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவை எடுத்துக்கொண்டு தன்னைத்தானே வெறுத்து என்னை பின்பற்ற கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலுவையும் இயேசுவை பிரிக்க முடியாது, கிறிஸ்துவத்தை சிலுவை என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. ஆகையால் சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல பக்கத்துல உட்கார்ந்து நீங்க என்ன செய்யக்கூடாது. பக்கத்துல உட்கார்ந்து சொல்லுங்க, சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுவது போல நீங்க விட்டு விடக்கூடாது. விட்டுட்டீங்கன்னா அவ்வளவுதான். ஆண்டவரை ஏற்று சொன்னார், நீங்க விட்டுட்டா நான் என்ன செஞ்சிருவேன், நீங்க பிடிச்சுக்கிட்டா நான் என்ன செய்வேன். 26ஆம் வசனம், சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்ப்பதோடும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கமிராமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் விதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு புனிதான ஆக்கினைக்கு பாத்திரனாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். இந்த மார்க்கத்துல போய்கொண்டிருக்கிற நீங்கள் நானும் கர்த்தரை பரிசுத்தப்படுத்தி அவருடைய இரத்தத்தினாலே மீட்டு பரிசுத்தவான்களாய் இந்த பாதையை நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். இங்கே சபை நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சரீரமாகிய சபை ஒவ்வொரு வாரம் கூடுகிறது. இதை நாம் விட்டுவிடக் கூடாது. 3வது அவர் கொடுக்கிற ஆலோசனை, மறுபடியும் நீ பாவத்துக்கு என்ன செய்யக்கூடாது, திரும்பக்கூடாது. மறுபடியும் எங்க திரும்பக்கூடாது, பாவத்துக்கு திரும்பக்கூடாது. பாவம் செய்வீர்களானால் தேவனுடைய கோபாக்கினி நம்முடைய குடும்பத்தின் மேல் இருக்கும். பாவத்திலிருந்து மீட்கப்பட்ட நாம் அவருடைய ஆக்கினை தீர்ப்புக்கு நாம் தப்புவிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய கிருபையினால் நம்மை ரட்சித்திருக்கிறார். நம்ம ஒரு கிருபையின் ஆவி இருக்கிறது. அது நமக்காக கர்த்தரிடத்தில் எப்போது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. பாவத்தை மறுபடியும் போய் தண்ணீரை போல மறுபடியும் குடிக்க கூடாது. கர்த்தருடைய பிள்ளைங்க, பாவத்தோட நீங்க உடன்படிக்கை சமரசம் பண்ணக்கூடாது. பாவத்திலிருந்து நீங்க தப்பிச்சிடலாம் நினைச்சிடாதீங்க.
அப்ப மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு மறுபடியும் திரும்பிலாம் நினைச்சிடாதீங்க. திடீர்னு ஒரு நாள் கோபாக்கி நீ நியாயத்திற்கு வரும், அது தப்பித்துக் கொள்ள முடியாது. 2-3 சாட்சிகளினால் மோசையின் பிரமாணத்தின் மூலமாய் அந்த 2-3 சாட்சிகளினால் உண்டானது போல, நியாயத்திற்கு உண்டானது போல தேவனுடைய குமாரனை காலின்மேல் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை என்ன செய்யக்கூடாது? அசுத்தம் என்று எண்ணி அதை அசுத்தப்படுத்த. திருவிழந்து எடுக்கிறீங்க, சிகரெட்டு பீடி குடிச்சிட்டு மறுபடியும் இங்க வந்து திருவிழந்து எடுக்க கூடாது. நான் திருவிழந்து ஆராதனையில் அதை சொல்ல முடியல. ஆண்டவர் 3 காரியத்திற்கு சபை நிலை இருக்கணும்னு சொல்றாரு. 1 நறுமுண்டு சத்தத்திற்கு, 1 ரத்தத்திற்கு, 3வது வேசித்தனத்திற்கு. இந்த 3 காரியம் நமக்குள்ள இருக்குமானால் நாம் திருவிழந்தில பங்கு பெறும் பொழுது இயேசுவின் ரத்தத்தை அசுத்தமாக நாம் மாற்றுகிறோம். அதை காலின்மேல் மிதிக்கிறோம். எவ்வளவு பெரிய மகிமை, எவ்வளவு பெரிய சாபத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தாரு, எவ்வளவு பெரிய பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தாரு, எவ்வளவு பெரிய அக்கிரமத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தாரு. அந்த தேவனை நாம் மறுதலித்து மறுபடியும் நம்ம பாவம் செய்கிறவர்களா நம்ம போகக்கூடாதுன்றத ஆண்டவர் ஒரு வழியை கர்த்தர் நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார். நீங்க பாவம் செய்யும்போது அந்த வழி உங்களுக்கு அடைக்கப்படும். ஆதாம் பாவம் செய்த பொழுது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஜீவனுக்கு போகிற வாசலை கர்த்தர் என்ன செஞ்சாரு? அடைச்சாரு. இன்னைக்கு வரைக்கும் அவர் அதை திறக்கல. ஒரு மனிதன் செய்த பாவம், அந்த வழியெல்லாம் இந்த புதிது ஜீவனான மார்க்கத்தின் வழியாக இயேசு நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த வழியிலே கடந்து போய் கொண்டிருக்கிற நீங்கள், இந்த பரிசுத்த வழியிலே, இந்த ஜீவ பாதையிலே, இந்த கர்த்தருடைய மார்க்கத்திலே போய் கொண்டிருக்கிற நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. உங்களை கர்த்தர் வேறு விடுத்து கண்டு கொண்டிருக்கிறார். மறுபடியும் நீங்கள் பாவத்திலே என்ன செய்யக்கூடாது? கர்த்தருடைய நியாயத்திற்கு இறங்கி வந்துடும். கர்த்தருடைய கோபாக்கினை இறங்கி வந்துடும். உங்களை ஒப்பு கொடுக்கணும். சரியா? ஆண்டவர் கேட்க, ஆண்டவரே இந்த பாவத்திலிருந்து முற்றிலுமா என்னை ஆண்டவரை விலக்கி எனக்கு ஒரு கிருபையை தந்து இதை மேற்கொள்கிற கிருபை எனக்கு என்ன செய்ய. அப்ப பாவத்தை செஞ்சுட்டு தப்பிச்செல்லாம் நினைச்சாதீங்க. நான் ஒரு நாள் கிணத்துக்குள்ள போய் ஃபுட்பாலை தூக்கிட்டு வரணும்னு நினைச்சேன். என்ன தூக்கிட்டு வரணும்னு நினைச்சேன். கிணத்துல பாத்தீங்களா மோட்டர் தண்ணி மேல கொண்டு ஒரு ஃபுட்பால் இருந்தீங்களா, அடி ஆழத்துக்கு கடைசி கொஞ்சம் மண்ணை தொட்டாச்சு வந்து விளையாடும் போது என்ன கிணத்துல மண்ணை தொடுறது அது ஒரு வீரம். மண்ணை தொட்டாச்சு இதெல்லாம் எடுத்துட்டு இந்த ஃபுட்பால் எடுத்துட்டு என்ன செஞ்சலாம், மேல வந்துடலாம். ஆனா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல நம்மளால நினைச்ச முடியல, வர முடியல. ஒரு பாதி இது வரும்போது மூச்சு திணற ஆரம்பிச்சிச்சு. அதுல ஃபுட்பால கீழே போட்டுட்டு சட்டு மேல என்ன செஞ்சாச்சு. தப்பிச்சிடலாம் அப்படி எல்லா நாளும் நினைக்க முடியாது. என்றைக்கா ஒரு நாள் நம்மளை காலம் பண்ணி விட்டுரும் பாவம். பாவத்தோட நீங்க யுத்தம், பாவத்தோட நீங்க ஜெயிச்சலாம் நினைச்சிடாதீங்க. பாவத்தை ஜெயிப்பதற்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பலன் தருவாரு. அப்ப இங்க அதுல விழுந்து நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. திடீர்னு ஒரு நாள் இயேசு நம்முடைய வாசல்ல இருந்து நிற்பா. அவருடைய கிருபை நம்மை விட்டு அடைக்கப்படும். நோவாவின் காலத்திலே பிரசன்னம் பண்ணப்பட்ட போதெல்லாம் ஜனங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். ஒரு நாள் சொன்னபடியே மழை வந்தது. கர்த்தர் இறங்கி வந்து நோவாவினுடைய எல்லா பேரையுடைய வாசலையும் மூடி விட்டு போனார். இது கிருபையின் காலம். தம்பி, பிரதர், சிஸ்டர், God says, இந்த காலங்களில் கர்த்தர் உங்களோடு தெளிவாய் பேசுகிறார். இன்றைக்கு கர்த்தர் உனக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ரட்சணை என்ன? தேவனுடைய ரத்தத்தை, இயேசுவை உன் காலின் கீழ் போட்டு மிதிக்காமல் ஒருவேளை மனம் திரும்ப வேண்டிய பகுதி இருக்குமானா அங்கே நீங்கள் ஒப்பு கொடுத்து மனம் திரும்பிவிடானா கர்த்தர் அந்த பாதையிலே உங்களுக்கு சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 32ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. நிந்தனைகளினாலும் உபத்திரவங்களினாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளுமாய் இருந்தீர்களே. நான் கட்டப்பட்டிருக்கேன், நீங்கள் என்னை குறித்து பரிதவித்தது மட்டுமன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிறையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளை எல்லாம் சந்தோஷமா என்ன செய்வீர்களே, கொள்ளையடிக்க கொடுத்தீர்கள். ஒரு காலத்துல மகிமையா பிரகாசித்த கூட்டம் தான். நிந்தனைகள், பாடுகள், நெவர் எது வந்தாலும் எனக்கு பிரச்சனை, இயேசுதான் முக்கியம் அப்படின்னு சொன்ன ஆளு இப்ப எப்படி இருக்கீங்க? எபேசியரை குறித்து, சபை குறித்து சொல்லும் போது ஆதியில் இருந்த போட்டு அன்பை என்ன செஞ்சுட்டீங்க?
விட்டு விட்டீங்க. உங்க பேர்ல என்ன இருக்குது? குறை இருக்கு. சொல்றாரு, ஒரு காலத்துல பிரகாசமாக்கப்பட்டாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரு காலத்துல பிரகாசமாக்கப்பட்டாரு. இயேசுனா நானு, நான்னா இயேசு, இயேசுனா கொக்காவா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஆளு இப்ப என்னன்னா கொஞ்சம் பிரச்சனை, கொஞ்சம் அடுப்புல கொஞ்சம் தீய அப்படி கூட்டுறாரு. கொதிக்குதுன்னா நிக்க முடியும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுவோம். இந்த ஜீவ மார்க்கம் ஆச்சரியமான மார்க்கம் பிரதர். இந்த ஜீவ மார்க்கத்துல கர்த்தரை பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்தி நடத்தி கொண்டு வருகிறாரு. இந்த ஜீவ மார்க்கத்தில் எத்தனை நிந்தைகள், அவமானம், எத்தனை போராட்டம், எத்தனை பிரச்சனை வந்தாலும் இதை விட்டு விலகவே கூடாது, விலகவே கூடாது. கையை தட்டு வர மாட்டீங்க, வராத. ரொம்ப பலமா வந்திருக்காரு. அல்லேலூயா, ஆண்டவர் எத்தனை பேரோட பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு முன்னாடி ஓடுனவர்கள் எத்தனை வழிகளில் இருக்கலாம். பாடுகளை நிக்க முடியல, நிந்தனைகளை நிக்க முடியல, போராட்டங்களை நிக்க முடியலையா? நிக்கணும். பாடுகளின் வழியாகத்தான் ஒரு மகிமை இருக்குது. மகிமை வேணும்னா பாட நீங்க என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். பாடுகள் இல்லாமல் பரலோகம் கிடையாது. அல்லேலூயா. அதனால வாழ்க்கை முழுவதும் பாடு இருக்கும் அப்படின்னு நான் சொல்லவில்லை. அந்த பாடு வேற, இந்த பாடு வேற. நீங்க இந்த கடன் வாங்கி பாடுபடுறீங்க, அதை சொல்லல. குழு லோன் எல்லாம் வாங்கி பாடுபடுறீங்க, அதை நான் சொல்லல. இது கிறிஸ்துவின் நிமித்தம். கிறிஸ்துவின் நிமித்தம் நெருக்கப்பட்டா பாக்கியமே, அது மிகப்பெரிய பாக்கியம். அல்லேலூயா. கிறிஸ்துவின் நிமித்தம் நெருக்கப்படுவது ரொம்ப சந்தோஷம், ஆசீர்வாதம். ஆண்டவருக்காக ஏதாவது படி சொல்ல சொன்னீங்கன்னா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். மலை பிரசங்கத்துல இயேசு சொல்றாரு இல்லையா, உன் பேரிலே யாராலும் ஒரு தவறான குற்றம் சொன்னா நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க பாக்கியவான்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்றாரு. அல்லேலூயா. கர்த்தருக்காக உங்க மேல ஏதோ ஒரு அணுகுண்டை தூக்கி போடுறாங்க, பொய்யான காரியத்தை தூக்கி போட கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய பார்வையில் நீங்க பாக்கியவான். கர்த்தருடைய பார்வையில் நீங்க பாக்கியவான். நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தரை அவங்க நேருக்கு நேரம் அடிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தரை நேருக்கு நேரம் ஒருத்தர் அடிக்க முடியலன்னா கேரக்டர் வைஸா அடிப்பாங்க. எப்படி அடிப்பாங்க? உங்களை வந்து நேருக்கு நேரம் அடிக்க முடியல, அப்ப அவங்க என்ன செய்வாங்க? உங்க பேரை கெடுக்கிற வேலையில அடுத்தவங்க இறங்கிடுவாங்க. இதான் சைக்காலஜி மக்கள் மத்தியில. உங்களை அடிக்க முடியல, உங்களை பிடிக்க, உங்களை வந்து உங்களுக்கு விரோதம் எழுப்ப முடியலன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன அடுத்த கட்ட எங்க இறங்குவாங்க நினைச்சா உங்களை பத்தி தவறாவே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இது ஒரு தந்திரம். இது சைக்காலஜியா நடக்கிற ஒரு காரியம். இது ஃபேக்டரியில பாருங்க, இல்ல மேனேஜரோ பெரிய அதிகாரிகளோ வேலை செய்கிற இடத்துல பாருங்க. ஒரு அதிகாரியை பிடிக்கல, அவரை நேரடியாக அடிக்க முடியும்னா அவர் பேர தவறா என்ன செய்ய ஆரம்பிப்பாங்க, சொல்ல ஆரம்பிப்பாங்க. உங்க சுற்றில பாருங்க, நீங்க நல்லா உயர்ந்து போயிட்டு இருக்கும் போது நீங்க அவங்களுக்கு சாதகம் இல்லாம நீங்க மட்டும் நல்லா டெவலப் ஆகிட்டு போங்க, யாரோடையும் நீங்க சேரல, கர்த்தருடைய பிள்ளையா நீங்க நிக்கிறீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். அடுத்து உங்களை எதிர்க்க முடியல, அவங்க உங்க கேரக்டரை சொல்லி 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 தவறா என்ன செய்வாங்க, பிளேம் பண்ணுவாங்க. இது உலகத்துல நடக்கிறதான ஒரு காரியம். ஆக கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை தேவையில்லாத காரியம் சொன்னா பயப்படாதீங்க, நீங்க பாக்கியவான்களா இருக்கிறீங்க என்பதை மறந்துடுங்க. ஆக கிறிஸ்துவுக்காய் ஒரு பாடுபட்டால் நிந்தனைகளை அவமானங்களை நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க சுமந்தா ஆண்டவருடைய பிள்ளைகளை அதை தைரியமா ஏற்றுக்கொள்ளுங்க. அதுல நின்று கர்த்தருக்காக வாழுங்க. அங்கதான் ஒரு மகிமையை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். பிசாசானவன் அந்த வழியில இருந்து உங்களை வழி விலகி போகப்படுவதற்கு பல சூழ்நிலைகளை உங்களுக்கு கொண்டு வர பார்ப்பான். பவுல் சொன்னது போல, ஏ பிசாசின் மகனே, தேவனுடைய வழியை புரட்டுகிறாயோ என்று கேட்கிறார். தேவனுடைய வழியிலிருந்து நாம் மாறுபடுவதற்கு பல காரியங்களை சத்துரு கொண்டு வரலாம். பயப்படாதீங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவர். உலகத்தின் முடிவு பரிந்து நம்மோடு கூட இருக்கிறவர். அல்லேலூயா. இதோ உலகத்தை நான் என்ன செய்திருக்கிறேன், ஜெயித்திருக்கிறேன். விசுவாசமாயிருங்கள். அவர் சொல்லுகிற வார்த்தை, இந்த போராட்டங்களிலே நிந்தைகளின் உபத்திரவங்களில் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தீங்கன்னா பங்காளிகளாய். ஒரு காலத்துல கிறிஸ்துவ சபையில ஒரு விசுவாசி பாடுபட்டா, உபத்திரவப்பட்டா, அந்த விசுவாசிக்காக ஜெபிச்சாங்க கிறிஸ்துவ சபையில முன்ன காலத்துல. இப்ப ஒரு விசுவாசி பாடுபட்டா, உபத்திரவப்பட்டா, இதே திருச்சபை என்ன சொல்லுது தெரியுமா? அவன் என்ன பாவம் செஞ்சாலும், என்ன அக்கிரமம் செஞ்சாலும். ஆனா ஒரு காலத்துல
கிறிஸ்துவ சபை ஒடுக்கப்படுகிற பொழுது, நெருக்கப்படுகிற பொழுது, அவர்கள் ப்ராப்ளங்களை சந்திக்கும் பொழுது, அவர்கள் அந்த ப்ராப்ளத்தின் மத்தியில போராட்டங்கள், அந்த சபைக்கு அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்களா? பங்காளிகளா இருந்தாங்க. ஒரு விசுவாசி உபத்திரவப்படும் போது அந்த விசுவாசிக்காக நீங்க என்ன செய்யணும்? பாரப்பட்டு ஒரு தேவனுடைய சபையில கர்த்தருடைய பிள்ளைங்க, ஒரு பிள்ளை பாடுபடுதா, வியாதியில பாடுபடுதா, போராட்டத்துல பாடுபடுதா, இல்ல பலவிதமான சூழ்நிலையில நெருக்கப்படுறாங்களா, அவங்களை பார்க்கும்போது அவங்களுக்காக நீங்க என்ன செய்யணும்? அவ என்ன பத்திரம் செஞ்சாலோ, அவ என்ன குற்றம் செஞ்சாலோ, என்ன செஞ்சாலோ, அப்படி விளக்கம் தேடக்கூடாது. விளக்கம் தேடிக்கிட்டே இருக்கக்கூடாது. விளக்கம் தேடிக்கிட்டே இருக்கு. இது எதுக்கு இருந்துச்சு? அது எப்படி வந்துட்டு போகுது? உங்க வேலை என்ன? ஒருவருக்காக ஒருவர் தாங்கி என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். அப்படிதானே? அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு பங்காளியா நீங்க மாறுங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த பாடுகளின் வழியா நீங்கள் புறப்பட்டு போக கூடுமானால் அதில் புறப்பட்டு போங்கள். அதில் மிகுந்த ஆசீர்வாதம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுபட்ட பொழுது சிலர் பணங்களை என்ன செய்தார்கள்? மற்றவர்களுக்கு கொடுத்து உதவினார்கள். சபையில நினைக்கிறேன், சில பாடுபட்ட கொஞ்சம் பணங்களை நீங்க கையில் இருந்துச்சுன்னா ஏதோ உங்களால முடிஞ்சதை கொடுத்து என்ன செய்யுங்க? உதவுங்க. கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். கடைசியா பாருங்க, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு என்னவா இருக்கிறது? பக்கத்துல கையை பிடிச்சு இந்த வழியில நடந்து போவதற்கு பொறுமை தேவை. என்ன பார்த்து நான் ரொம்ப பொறுமையா போட்டுனா இங்க வந்துருக்கீங்க. பக்கத்துல பார்த்து பொறுமை ரொம்ப தேவை. இது சக்கப்புக்குன்னு போக முடியாது. இது கொஞ்சம் நிதானமா தான் என்ன செய்ய முடியும்? என்ன திருத்தங்கல் ரோட்ல ஆக்டிவால பறக்கிறாரு பாருங்க கண்ணை, அது மாதிரி போக முடியாது. இதுல கொஞ்சம் மெதுவா தான் என்ன செய்ய முடியும்? போக முடியும். இந்த வாக்குத்தத்தத்தின் வாசலின் வழியா இந்த பாதையில பொறுமையா போகும். பக்கத்துல கையை பிடிச்சு பொறுமையா போகும். இன்னைக்கு இதுல போறதுக்கு என்ன நமக்கு தேவை இருக்குன்னா என்ன தேவை? பொறுமை. நிறைய பேருக்கு என்ன இல்ல மாட்டேங்குது. அந்த பொறுமை இல்லாட்டி என்ன நடக்குதுன்னா ஜனங்கள் பின்வாங்கி போறாங்க. அருமையான கர்த்தருடைய இந்த காலவெளியில கர்த்தர் உங்களோட தீர்க்கமாக பேசுகிறார். எத்தனையோ ஜனங்கள் பின்வாங்கி போனதை நான் பார்க்கிறேன். எத்தனையோ ஜனங்கள் இயேசு அற்புதம் செய்தும் தூரமாய் போனவர்களை பார்த்திருக்கிறேன். இதுவரைக்கும் உனக்கு ஒரு அற்புதம் செய்யல, இதுவரைக்கும் ஆண்டவர் தன்னை உனக்கு வெளிப்படுத்த கூட இல்லை. ஆனால் இந்த வரைக்கும் உண்மையாய் இந்த மண்டலத்துக்குள்ளே கர்த்தரை உண்மையாய் பின்பற்றி உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ பொறுமையாய் என்னுடைய சமூகத்தில் காத்திருந்த உனக்கு யோபின் முன்னிலைமையை பார்க்க பின்னிலைமை மிக ஆசீர்வாதமாய் இருந்தது போல இந்த 2021 இந்த கடைசி இந்த பிப்ரவரி மாதம் கர்த்தர் சொல்லுகிறார், இதுவரைக்கும் இல்லாத ஆசீர்வாதங்களையும் இதுவரைக்கும் இல்லாத மேன்மையையும் இந்த வருஷம் எத்தனை பேர் இந்த வழியிலே உண்மையாய் நடக்கவும் எனக்கு தேவனுடைய வழி மட்டும் போதும், எனக்கு தேவனுடைய வழி மட்டும் போதும், இந்த ஜீவ மார்க்கத்தை மட்டும் நான் பிடிச்சு கொண்டு நடப்பேன், இந்த ஜீவ வழியில மட்டும் நான் நடப்பேன்னு சொல்லுகிறவர்கள் கையை உயர்த்தி ஆண்டவரை ஒப்பு கொடுக்க பார்க்கணும். ஆண்டவரை இந்த வழியில மட்டும் நான் நடப்பேன். ஆண்டவரை வேற எத்தனை வாய்ப்புகள் வந்தாலும் அதை நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ஆண்டவரை வேற எத்தனை வழிகள் வந்தாலும் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ஆண்டவரை இந்த புதிதும் ஜீவனமான இந்த மார்க்கத்தில் உண்மையாய் நடப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் எழுதி நிற்க போகிற என்னுடைய சமூகத்துல வெளியில இருக்கிறவங்க உள்ள வாங்க, உங்களை ஒப்பு கொடுக்க பார்க்கலாம். ஆண்டுடைய சமூகத்துல ஆண்டவரே நீ ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே ஹalleluya hallelujah 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 ora baba la tula raba shandala la tula la baraba siluvaye munna ulagame pinna siluvaye munna ulagame pinna இயேசு சிந்திய ரத்தத்தினாலே ஜெயம் விடுதலையே, இயேசு சிந்திய ரத்தத்தினாலே ஜெயம் விடுதலையே, இயேசுவின் நாமத்திலே
ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே, நீங்கதான் எனக்கு முக்கியம்ப்பா. கையை உயர்த்தி ஆண்டுடைய சமூகத்துல ஒரு நிமிஷம் ஆண்டு சேர்ந்து சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த வழியில நான் நடப்பேன். தேவனுடைய வழியில நடக்கிறதுக்கு என்ன வந்தாலும் அதுல நடப்பேன், பின்வாங்க மாட்டேன். ஆண்டவரே, உறுதியா இருப்பேன். ஆண்டவரே, பாடுகள் வரலாம், போராட்டம் வரலாம், நான் விட மாட்டேன். உங்க அன்பிலிருந்து நான் விலகவே மாட்டேன். பரிசுத்தப்படுத்திருக்கிறேன். இந்த பாதையில செல்வதற்கு என்ன நீதிமானா மாற்றிருக்கிறேன். இந்த பாதை எனக்கு வெளிப்படுத்திருக்கிறேன். எனக்கு உலகத்தில் 1000 வழிகள் இருக்கலாம், ஆனா இந்த வழிதான் இயேசு கிறிஸ்து நமக்கு ஏற்படுத்துகிறார். இந்த தேவனுடைய வழியில உறுதியா மட்டும் நின்று பாருங்க. ஓ, எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் கைவிடாத தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உன்னுடைய முன்னிலைமை பார்க்கிற உன்னுடைய பின்னிலைமை இந்த வருஷம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த வழியிலே தேவன் ஜீவன் வைத்திருக்கிறார், சமாதானம் வைத்திருக்கிறார். ஆண்டுகிட்ட சொல்லுங்க, பொறுமையா ஓடுவப்பா. அநேக பொறுமை இல்லாம ஆத்திரத்துல இந்த வழியை விட்டு விலகி நான் பொறுமையா ஓடுவப்பா. ஒண்ணுமே கணக்காட்டினா கூட நான் பொறுமையா ஓடுவப்பா. உலகத்துல 1000 கோடிகள் இருந்தாலும் எனக்கு இந்த பாதையை நீங்க காமிச்சு கொடுத்துட்டீங்களே, உங்களுக்கு இந்த பாதையில நடத்துவதற்கு என்ன திடப்படுத்துறீங்களே, அந்த ஒவ்வொரு கூட்டத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவே, நான் உம்மை குறித்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். இந்த வல்லமை அநேகரை அநேகருடைய வாழ்க்கை இன்னைக்கு மறுரூபப்படுத்துவதற்காக சோதரம் சரியான பாதைகளில் என் பிள்ளைகளை நடத்துவது இன்றைக்கு மீண்டும் சரிபடுத்துவதற்காக வழியை தேடவே கூடாது. இந்த வழியிலே நடத்த பிள்ளைகளுக்கு குடும்பத்தை இந்த வழியிலே உங்க பிள்ளைகளுக்கு இந்த வழியை போய் சொல்லுங்க. இந்த வழிதான் உண்மையான வழின்னு சொல்லுங்க. உங்க பிள்ளைகளுக்கு இந்த வழியை சொல்ல நீங்க தவறுனால உங்க பிள்ளைகள் கைதட்டிக்கு இல்ல. ஆண்டுகிட்ட சொல்லுங்க, உங்க பிள்ளைங்க உட்கார வச்சு சொல்லுங்க, இந்த வழிதான்ப்பா நமக்கு ஜீவனை கொடுக்கிற வழி சொல்லிக்கிட்டே இருக்கு. உங்க குடும்பத்துல சொல்லுங்க, உங்க பட்டணத்துக்கு சொல்லுங்க. வந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, உங்களுடைய கருவை சமாதானம்